அடிச்சுவடுகள் இருந்தன என்றும், மேல்மலையனூரில் ஒரு தெருவின் பெயர் கோட்டை மேட்டு தெரு என்றிருப்பது இதற்கு சான்றாக அமைகிறது. ஒரு காலகட்டத்தில் மேல்மலையனூர் அங்காளம்மனை பூங்காவனத்தாள் என்று அழைத்து வழிபாடு செய்துள்ளனர். இதற்கு சான்றாக அங்காளம்மன் ஓங்கார சக்தியே, பூங்காவனத் தாயே என்று ஒவ்வொரு பாடல் முடிவிலும் பாடல் வரிகள் அமைந்துள்ளன. மேல்மலையனூரின் வடகிழக்கு பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த அக்னி தீர்த்தம் என்ற திருக்குளம் அமைந்துள்ளது. தல வரலாறு: ஆதி காலத்தில் சிவபெருமானைப் போன்று பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்தன. தோற்றத்தில் சிவபெருமானைப் போன்றிருந்த பிரம்மன் ஒரு சமயம் கைலைக்குச் சென்றார். வந்திருப்பது தனது பதியே என நினைத்த பார்வதி தேவி பிரமனை வணங்கி அவருக்கு பாத பூசை செய்தாள். அவ்வமயம் சிவபெருமான் வந்து சேர்ந்திட பார்வதி தனது தவறை உணர்ந்தாள். பின்பு பிரம்மனுக்கு தண்டனை அளிக்க உறுதி கொண்டு பெருமானை வணங்கி, சுவாமி, இவர் தங்களைப் போன்று உள்ளார். அறியாமல் நான் செய்த பூசைக்கு இவர் மறுப்பேதும் தெரிவிக்கவில்லை. அதற்கு தண்டனையாக இவரது ஒரு தலையை கொய்துவிட வேண்டும் என்று